ஃப்ரெண்ட்ஸ், பாடிய ஸ்டார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. டே குமார், என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கன்றாங்க. இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க. டே கல்யாணம் உனக்கு நேத்து தாண்டா ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கே, ஏன்டா இந்த மாதிரி பண்ண குமாருன்றாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுன்றாங்க. மாமா, சித்தப்பா, நான் குடிச்சதெல்லாம் அப்படி தெரியாது யாருக்குன்றாங்க. டே தேவையில்லாம அனாவசியமா வேலை பண்ணியிருக்க. அம்மாவும் அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க உனக்கு, ஆனா கொஞ்சம் கூட கேட்காம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேடா. என்னடா குமாருன்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க. டே இப்படி குடிச்சிட்டு அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போனீங்கன்னா கல்யாணம் முதல் நாளே இப்படி இருந்தா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்டா, சங்கடமா இருக்கும்ன்றாங்க. சொல்றத கேளு, நீ போகாத அப்படின்றாங்க. நான் அண்ணங்கிட்ட சொல்றேன்னுவாங்க. சித்தப்பா, நீ இதை பெரியப்பா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ண போறியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சரியா, சைலண்டா இரு, நான் பாத்துக்கிறேன்றாங்க. டேய் என்னத்தடா பார்த்து பண்றாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல பார்த்து பண்ண வேற நீ சொல்லிட்டு இருக்கன்றாங்க. இங்க பாரு, நீ எல்லாம் பாத்துக்கிற மாதிரி தெரியல, இந்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும் போலன்றாங்க. இந்த விஷயத்த நான் இப்படியே விட போறது இல்லடா, நான் வீட்டுல எல்லாத்துக்கிட்ட சொல்ல போறேன்றாங்க. குடிச்சிட்டு வராம பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்க இந்த ஒரே நாள்லன்றாங்க. இன்னும் அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படியெல்லாம் நடந்து படி, நீ இவ்வளவு மோசமானா இருக்கேடா, அவ்வளவு அட்வைஸ் பண்றோம்டா உனக்கு, ஆனாலுமே உனக்கு உரைக்க மாட்டேன் தெரியலன்றாங்க. ஏண்டா குமார் இப்படி தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்றாங்க. கொஞ்சமாச்சு யோசிடா, எதையுமே யோசிக்காம உன்னோட இஷ்டத்துக்கு ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தப்பா. இப்ப எதுக்கடி சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் சரியான்றாங்க. நான் குடிச்ச மாதிரி அவளுக்கு தெரியாதுன்றாங்க. தெரியாத மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சரிங்களா, சும்மா தேவையில்லாம நான் குடிச்சதை நீங்களே காட்டி கொடுத்துடாதீங்கன்றாங்க. ஆமாமா, நான் காட்டி கொடுத்துதான் தெரிய போது பாருன்றாங்க. நீ மாட்டிக்க போற தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா புலம்பிட்டு இருக்காங்க. குமார் குடிச்ச விஷயம் சுடருக்கு தெரிஞ்சா சுடர் அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றத அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.